இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன்னை அறிதல் நிகழ்ந்துருச்சு. சரிங்களா? இப்போது நிகழ்ந்த பின்பு நாம் எப்படி வாழ்கிறோம் இந்த பூமியில், இந்த உறவு முறைகள் எப்படி நடந்துக்கிறோம், நமக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல்ல மன்னிக்க கற்றுக்குவோம். மன்னிப்புனா வாயில் வார்த்தையாக இல்லை, இதயத்துலேருந்து மன்னிப்பு. அவங்கள முழுமையாக மன்னிக்க கற்றுக்குப்போம். நான் எனக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளைத்தான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நான் முழுமையாக கற்றுக்கிட்டேன்னு சொல்லலை, கற்றுக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறது நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா என் கூட பிறந்த அண்ணன் தங்கைங்க இருக்காங்கள, அவங்கக்கிட்ட சில விதமாகவும் என்கிட்ட சில விதமாகவும் நடந்துக்கிட்டாங்கன்னா முதல்ல ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போது என்னால் ஏற்றுக்க முடியுது. அவங்க இடத்துலேருந்து என்னால் பார்த்துக்க முடியுது. என் தங்கச்சி என் தம்பிங்கெல்லாம் என்ன அவங்களோட தேவைக்கு பயன்படுத்தும் போதும், இல்லை ஏதாவது என்னை ஹர்ட் பண்ணும்போது பேசினாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அவங்கள குறிப்பாக மன்னிக்க முடியுது. அது அப்புறம் என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுகள்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கிது. என் உடல் ஆரோக்கியம் எனக்கு தெளிவாக புரியுது, எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒன்று மட்டும் பிரதானமாக தெரியுது, இந்த உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா, இந்த உடலை சரியாக வச்சுக்கலைன்னா நம்ம எதுவுமே, ஒரு பாத்திரம் இருந்தால் தானே நம்ம அதில் அள்ள முடியும். அது நீராக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த உடல் இருந்தால் மட்டும்தான் இந்த உணர்ச்சி, இந்த உணர்வு, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த ஆற்றல், என்னென்னமோ பேசுகிறோம்ல, அதெல்லாம் உணர்றதுக்கு இந்த உடல் வேணும். இந்த உடல் இல்லைன்னா நம்ம ஒன்றும், அதுவும் ஆரோக்கியமான உடல் வேணும். அந்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. எந்தெந்த உணவுகள் எந்தெந்த நேரத்துக்கு இந்த உடலுக்கு தேவைன்ட்டு சில உணவுகளை நம்ம விடுறதுக்கும் இயல்பாக முடியுது. அதிக தியானம் காரணமாக உடல் சூடு மூலம் சில அந்த புற தன்மையான நோய்கள் வரும்போது அந்த நோய்க்கான மருந்தும் அந்த மருந்தை செயல்படுத்துகிற விதமும் இயல்பாக கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள், இயல்பாக கிடைக்கிற துத்தி, தும்பை, இந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுக்கு இயற்கையே நமக்கு வழிவகுத்து தருது. அது வரைக்கும் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் இது இயல்பாக நடக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி கண்டிப்பாக இந்த நிலை நோக்கி போனவங்ககிட்ட கணவன் மனைவி உறவு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சேம் டைமில் ஒரு புரிதல் வந்திருக்கு. அந்த கணவன் மனைவிங்கிற உறவில் ஒரு புரிதல் வந்திருக்கு. அதுவும் புண்ணிய புரிதல் வந்திருக்கு. அவரோட சுதந்திரத்தில் பொசசிவ்னஸ் இதெல்லாம் ஒரு இயல்பாக நார்மலாக இருக்க மனிதனுக்குரிய இல்லாமல் ஒரு மெச்சூர்டான ஒரு அழகான தன்மை இங்கே மலருது. அதை மனைவியோ கணவனோ புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையில் ஒரு தெளிவான ஒரு அன்பான இடைவெளி கிடைக்கிது. அதன் மூலம் 2 பேருக்கும் இங்கே வருத்தம் இல்லை. அந்த வருத்தத்தை 2 பேருமே அவங்களோட ஆற்றல்களால் சரி செஞ்சுக்க முடியுது. அப்புறம் இங்கே நம்மளோட சக்தி இந்த மூச்சு மூலம் கிடைக்கிதுங்கிறத தெளிவாக உணர்ந்துட்டு, இந்த சூரிய சந்திரனோட ஆற்றலை நம்ம உடல் கிரகிச்சுக்குது. இந்த காற்றை நம்ம உடல் கிரகிச்சுக்குது. அதனால் இந்த உடலில் உள்ள உடலில் உள்ள நம்ம தனிமங்கள் தான் நமக்கு நல்லா தெரியுது. 7 விதமான ஒரு 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 100% உடல் அமைக்கப்பட்ட அந்த தனிமங்கள் சரியான ரசவாதம் முறையில் ஒரு விதமான நிலைக்கு அதுவே பரிமாற்றம் அடைஞ்சிக்குது. நம்ம உடலில் சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் இளம் பருவத்திலலாம் இந்த பருவம் எய்தும்போது பருக்கள், உடல் வளர்ச்சியெல்லாம் புறத்தொட்டது இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம அக வளர்ச்சியிலையும் சில வளர்ச்சிகள்லாம் தெரியுது. அது என்னென்னா, நம்ம கண்கள் பிரகாசமாக மாறுது. நம்ம முகம் கொஞ்சம்
ஓ இளமைத்தன்மையா மாறுது. அப்புறம் வந்து நம்மளால வந்து சில ஆரம்ப கட்டத்தில வந்து பயிற்சி பண்ண முடியாத உடல் வந்து இயல்பா அது வளையுது. அதே நேரத்தில நம்மக்கிட்ட சக்தி எழுந்துச்சுன்னா, அந்த இழந்தத மீட்றதுக்கு ஒரு வழியும் கிடைக்குது. நம்ம ஒரு தேடுவோம்ல, அடுத்து என்ன, அடுத்து என்னங்கிறது அ அதிகபட்சமா இல்ல, 100% குறைஞ்சிருது. இயல்பா எது வந்தாலும் ஏத்துக்க தன்மை வந்துருது. இன்னைக்கு நமக்கு பிடிச்சது நடக்கலையா? அதுவும் ஏத்துக்க முடியுது. ரொம்ப ஆனந்தமா ஒரு விஷயம் நடக்குதா? அதுவும் ஏத்துக்க முடியுது. அது அப்படி நடந்துட்டுருக்கும்போது இந்த சந்தோஷத்த உணர்ந்து பார்த்துட்டு, இதே மாரி கிடைக்கணுமா? இதுவே நடக்கணுமா? நடக்குமான்னு முந்தி ஒரு பயம் இருந்திருக்கும் தானே! அது அந்த நார்மல் மனிதன் மனம் இல்ல இப்போ. குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க இந்த பூமிக்கு வந்த நோக்கம், அவங்க அத நோக்கி பயணிக்கும்போது, நம்ம அவங்க கூட இருந்து தான் செயல்பட முடியும். அவங்க கூட இருந்து நல்லது பண்ணாலோ, கெட்டது பண்ணாலோ அவங்க கூட தான் நிக்க முடியும். அவங்களோட கர்ம வினை செயல்கள வந்து நம்ம மாத்த முடியாது. அவங்களோட போக்குல தான் நம்ம போணும். நம்ம அவங்களுக்கு துணையா எந்த சூழ்நிலையிலும் துணை நிக்கணும்னு நமக்கு தெளிவா புரியுது. அதனால ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுது. அவங்க ஃப்யூச்சர் பத்தி அவங்களுக்கு இருக்க நமக்கு இருக்க பயத்த விட அவங்களுக்கு ரொம்ப இருக்கு. ஜாஸ்திங்கிறது புரியுது. ஆனா நம்ம பேசுறதுனால ஒண்ணும் ஆகப்போறதில்ல. அவங்களோட உணர்ச்சிக்கும், அவங்களோட முடிவுக்கும் நம்ம மதிப்பு தரணும்னு தோணுது தெளிவா. நம்ம கற்றதெல்லாம் சுத்தமா வேஸ்ட்டுன்னு புரியுது. நமக்குள்ள 1008 விஷயங்கள் இருந்தா கூட, இப்ப எல்லாமே மறந்து போனதா, எதுவுமே நமக்குள்ள ஞாபகம் இல்லாதனான்னு தோணுது. நான் இந்த பேசிட்டு இருக்கும்போது கூட நான் யோசித்து என்னோட வாழ்க்கையில் நடந்தத நான் அப்படி கண்மூடி யோசிச்சுட்டு தான் பேசுறேன். அப்போ இப்போ ஏதாவது ஒரு பொருள பார்த்தோ, இல்ல நமக்கு இல்லன்னோ ஒரு வருத்தமோ, ஏக்கமோ வரதில்ல. நம்மளால குறைவான பணத்திலயும் ஆனந்தமா வாழ முடியுது. பணம் தேவையான நேரத்தில சரியா நம்ம கையில வருது. அது உணவா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும். நான் தேடவே இல்ல. அதுவா வருது. சரியான நேரத்துக்கு வருது. அதுவும் எனக்கு பிடிச்ச மாரி வந்துருது. எப்போ? நான் மொத்தமா முழுமையா விட்டம்போது. பேச்சளவுல இல்ல. இதயத்தளவுல இருந்து நிஜமாவே விடும்போது, அது என்னை நோக்கி தன்னால வருது. அது எவ்வளோ பெரிய பொருளா நெனச்சாலும், அது வரும்னு தான் தோணுது. ஆனா, நான் இயல்பான பொருள தான் நெனைக்கிறேன். இயல்பா பொருள் கிடைக்குது. அப்படி பெருசா வேணும்னு நம்ம தோண மாட்டோம். தோணாது. எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வேணும் அப்படின்னு நெனைக்க முடியாது. நெனைக்க மாட்டோம். நெனச்சா நம்ம சரியான கோணத்துல இல்லன்னு அர்த்தம். ஸோ, அதனால இங்க வந்து என்னன்னா, இந்த பிரபஞ்சம் நமக்குள்ள செயல்படும் விதமும், நம்ம பிரபஞ்சத்துக்குள்ள செயல்படும் விதமும் சரியா இணைக்கப்பட்டது நம்மளால உணர முடியுது. நமக்குள்ள சில மனிதர்கள் வந்தாங்கன்னா, அவங்க ஏன் வந்தாங்கன்னு புரியுது. சில மனிதர்கள் போனாங்கன்னா, ஏன் போனாங்கன்னு புரியுது. போனவங்கள நெனச்சு நம்ம ஃபீல் பண்ண வருத்தப்படவும் தேவையில்ல. வந்துட்டாங்கன்னா, அவங்கள நெனச்சு நமக்கு கேர் பண்ணுறதாலயும் நம்மள கவனிக்கிறதுனாலயும் நம்ம இன்னும் ஒரு பெருமையில புழங்காத படணுங்கிற அவசியமும் இல்லாம போயிருது. அடுத்து கேட்டிங்கன்னா, இந்த உடல் மட்டும் இல்லன்னா, எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஆரோக்கியத்த மேம்படணும்னு சொல்லிட்டு, இதில ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரம் தூங்குனாலும் அந்த ஆற்றல் சரியா இருக்கு. கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உடல் சரியா பயன்படுத்தப்படுது. உங்கள அந்த ஒரு விதமா கர்ம வினை, கர்ம செயல் நிறைவடைஞ்சுச்சுன்னா, நீங்க இயல்பாவே ஒரு அமைதி நிலையை நோக்கி அந்த சூழ்நிலை உங்கள இழுத்துட்டு போறது. ஒரு தோட்டத்து வீடா அமைஞ்சிருது. இல்ல மனிதர்கள் எல்லாம் சந்திக்க முடியாத ஒரு ஒரு இன்பமான ஒரு அருவிக்கரை, ஒரு தோட்டம், இந்த மாரி இடத்துல நம்மள தங்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கி விட்டுருது. நம்மட்ட பேசுகிற மனிதர்களும் காசி பேசுகிறவங்களா இருக்க மாட்டேங்கிறாங்க. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள வந்து அ நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாரி தான் பேசுகிறாங்க. ஸோ, நம்ம நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிறத நம்ம சொல்லாமலே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அவங்ககிட்டயும் பணிவாவும் இருக்க முடியுது. அவங்க பணிவா நம்மகிட்ட நடந்துக்கணுங்கிற எந்த எண்ணமும் நம்மகிட்ட வரமாட்டேங்குது. சேம் டைமில வந்து நமக்குள்ள உள்ள தன்மை இவ்வளோ இருக்கு. நம்ம இவ்வளோ ஆனந்தமா இருக்கோம். இதே மாரி மத்தவங்க ஏன் இல்லங்கிற ஒரு வருத்தம் தான் வருதே ஒழிய, அந்த இன்பம் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கே ஒழிய, ஆ நம்ம பெருமை பீத்த முடியல. நம்மகிட்ட இவ்வளோ இருக்கு. நம்ம நம்ம இவ்வளோ பார்த்துருக்கோம். அப்படின்னு சொல்லி ஒரு பரவசத்த அவங்கட்ட வந்து காட்டி, ஆ அவங்கள வந்து பிரமிக்க வைக்க நம்மளால முடியல. இங்க இயற்கையே பார்க்கும்போது, நம்ம இயற்கையாவே கலந்துற மாரி, அதோட நம்ம கைகோர்த்து இணைஞ்சு நம்மளால உணர முடியுது. ஒரு மலைத்தொடர பார்க்கும்போது பேச முடியுது. ஒரு மலர் தோட்டத்த பார்க்கும்போது பேச முடியுது. ஒரு புல்வெளிய பார்க்கும்போது பேச முடியுது. ஒரு நாய்கள பார்த்து பேச முடியுது. குருவி, கோழிகள் பார்த்து பேச முடியுது. அதோட உணர்வுகளையும், அதோட
உணர்ச்சிகளையும் நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. அது பார்க்கும்போது அது பசியோடு இருக்கிற